بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே புரிந்து கொள்வதற்காக புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் அவனது மாளிகையில் நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா எதை இந்த சமுதாயத்துக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் கொடை என்று சொல்லி காட்டுகிறானோ அதற்கு நாம் அனைவரும் சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையிலே மனித வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நச்சுப் பொருட்களில் இந்த போதைப் பொருட்கள் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். இந்த போதைப் பொருட்களினால் ஏற்படக்கூடிய தீமைகளை நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உடலுக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெரும் கேடாக இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்களான மது, கஞ்சா, அபீன், பீடி, சிகரெட், சுருட்டு, இந்த மூக்குத்தூள், இந்த மூக்குத்தூளை பொறுத்த வரையில அதற்கு பல பெயர் இருக்குது. சில பேர் மூக்குக்கு போடுவார்கள், அதனால மூக்குத்தூள். சில பேர் நாக்கு கடியில வைப்பார்கள், பேரை மாத்திக்கங்க நாக்குத்தூள். சில பேர் உதட்டுல வைப்பாங்க, பேரை மாத்திட்டீங்கன்னு சொன்னா சரி, ஒரே தூள் தான், அது மூக்குத்தூளா மாறுது, நாக்குத்தூளா மாறுது, உதட்டு தூளாக மாறுது. அதே மாதிரி வெத்தில, பாக்கு, சுண்ணாம்பு, போயில, அதே மாதிரி பான்புரக், லேகியம், பாபுல், பீடா, இது மாதிரி இன்னும் எதுவெல்லாம் பேர் சொல்லப்படாம போதை தரக்கூடியதாக இருக்கிறதோ இதனால் ஏற்படக்கூடிய விஷம் மனிதனுக்கு உகந்தது அல்ல என்பதை படித்தவர்களும் படிக்காதவர்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த மனிதனுக்கு கேடு விளைவிக்கும் என்று தெரிந்தும் கூட அதை துணிந்து செய்கின்ற ஒரு இனம் இந்த உலகத்தில் இருக்குமேயானால் அது மனித இனத்தை தவிர யாருமே இல்லை. இந்த தீமைகளிலிருந்து மனிதனை விடுவிப்பதற்காக
இவைகளை ஒழிப்பதற்காக எத்தனையோ சமூக ஆதரவாளர்கள், மக்கள் நல இயக்கங்கள் இவர்களெல்லாம் அரும்பாடுபட்டு போராட்டங்களை செய்து சமூகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த தீமைகளை களைய வேண்டும் என்று அவர்கள் போராடினாலும் கூட நாளுக்கு நாள் மது பிரியர்களும் மதுபான கடைகளும் புகைத்தலை மேற்கொள்ளக்கூடியவர்களும் அதிகமாக உருவாக்கி வருகின்ற காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு எப்படி தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்களோ இதைவிட பன்மடங்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குடிப்பதையே தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டிருந்த எழுத்தறிவில்லாத காட்டு மிராண்டிகளை போன்று வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை வெறும் 23 ஆண்டு காலத்தில் இந்த திருமறை குர்ஆன் அவர்களை அந்த குடியிலிருந்து அந்த போதைகளிலிருந்து அவர்களை மாற்றி காட்டியது. தன்னுடைய கைகளால் மதுபான பானைகளை உடைத்தெறியக்கூடிய அளவுக்கு பெரும் மறுமலர்ச்சி அந்த அரபு தீர்வு அரபத்தில் உருவானது. இதற்கு என்ன காரணம்? இதற்கு அன்றைக்கு செய்த மருத்துவம் என்னன்னு பார்த்தால் திருமறை குர்ஆன் அவர்களுக்கு அற்புதமான முறையில் ஒரு மருத்துவத்தை செய்தது. திருமறை குர்ஆன் செய்த மருத்துவத்தை இன்றைக்கு இந்த உலக மக்கள் கடைபிடிக்குமேயானால் இந்த போதை பொருட்களிலிருந்து இந்த மனித சமுதாயம், குறிப்பாக முஸ்லிம்கள், அவர்கள் விடுவித்துக் கொள்வார்கள். இதிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் ஒரு மனிதனுக்கு முதலிலே இறை நம்பிக்கை அவசியம். இறை நம்பிக்கை அவசியம் என்று சொன்னால் இஸ்லாம் என்பது ஒரு உண்மையான வாழ்க்கை நெறி. இந்த மனிதனுடைய எல்லா துறைகளிலும் குறுக்கிடுகின்ற மார்க்கம். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை நாம் இந்த உலகத்தில் மறுமைக்காக வாழுகிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போது எதுவெல்லாம் செய்கிறோமோ இது பற்றியெல்லாம் அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான் என்கின்ற அச்ச உணர்வு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். இந்த அச்ச உணர்வு ஏற்படுமையானால் நிச்சயமாக இந்த போதைப் பொருட்களுக்கு மனிதன் அடிமைப்பட மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த சமுதாயம், அவர்கள் இதிலிருந்து எப்படி விலகினார்கள்? இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமைப்படுவதை விட குர்ஆனுக்கு உயிரிலும் மேலாக அவர்கள் மதிப்பு கொடுத்தார்கள். அதனால் இந்த போதைப் பொருட்களை அவர்கள் அப்படியே தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு மத்தியிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுகிறது. அப்ப மக்களிடத்தில் இது போன்ற மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமானால் நம்மிடத்திலும் இது மாதிரியான ஆன்மீக நெறி, இந்த மறுமை நம்பிக்கை, இது பற்றியெல்லாம் அல்லாஹ் நம்மை விசாரிப்பான் என்கிற உணர்வு நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். அப்ப அந்த சமூகத்துக்கு மத்தியில திருமறை குர்ஆன் எப்படி இந்த காரண காரியங்களை கையாளுகிறது? அவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்ட அந்த மக்களை திருமறை குர்ஆன் எப்படி அவர்களை திருத்துகிறது, எப்படி நல்ல முறைக்கு கொண்டு வருகிறது என்பதை பார்த்தால், முதலாவதாக இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்த அந்த சமூகத்தை திருமறை குர்ஆன் எப்படி பண்படுத்துகிறது என்றால், இந்த மது என்பது நல்ல பொருள் இல்லை. முதலாவது அல்லாஹ் எப்படி உலகத்தில் இந்த உள்ளத்தில் பதிய வைக்கிறான், இந்த மது என்பது நல்ல பொருள் கிடையாது. எப்படி சொல்லி காட்டுறான்? வமின் சமராத்தின் நகில் வல் அனாபி தத்தகிதூன மின்ஹு சக்கரம் வர்துகன் ஹசனா. பேரீச்சை மற்றும் திராட்சை இந்த கனிகளிலிருந்து மதுவையும் அழகிய உணவையும் நீங்கள் தயாரிக்கிறீர்கள், அழகிய உணவை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப திராட்சை, பேரீச்சை இவைகளிலிருந்து இரண்டு விதமான செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஒன்று, மதுவை தயாரிக்கிறீர்கள், இரண்டாவதாக அழகான உணவையும் தயாரிக்கிறீர்கள். இதுல மதுவையும் சொல்லி உணவையும் சொல்லி, உணவு என்பது அழகானது, நல்லது, மதுபானம் என்பது நல்லது கிடையாது என்று முதலாவது அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் பதிய வைக்கிறான். இரண்டாவதாக அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் சொன்னால், மதுபானத்தில் அதிகமான
கேடு இருக்கிறது. இந்த போதை பொருட்கள்ல அதிகமாக கேடு இருக்குது. முதலாவதாக இது நல்ல பொருள் இல்லை என்று பதிய வைக்கிறான். இரண்டாவதாக இதில் அதிகமான கேடு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யஸாலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், முஹம்மதே, மது மற்றும் சூதாட்டம் இதை பற்றி உம்மிடத்திலே இந்த மக்கள் கேட்கிறார்கள், இவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், அவை இரண்டிலும், எதுல? இந்த போதை பொருட்கள் மதுபானத்திலும் இந்த மாதிரி சூதாட்டத்திலும் பெரும் கேடும் வமனாபிகுலின் நாஸ், சில பயன்களும் இருக்கிறது. மனிதர்களுக்கு கொஞ்சம் பயன் இருக்குது, அந்த பயன்களை விட அதிகமாக கேடு இருக்குது. வைஸ்முகுமா அக்பரு மின் நஃபிஹுமா, அவ்விரண்டின் பயனை விட கேடு இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிக பெரியது. அப்ப இரண்டாவது கட்டமா எப்படி பதிய வைக்கிறான்? இதுல அதிகமான கேடு இருக்குது, இந்த உலகத்திலும் அந்த கேடு விளங்கும், மறுமையிலும் அப்படி விபரீதம் விளங்கும் அப்படிங்கிற அல்லாஹ். மூன்றாவது கட்டமாக நீங்க தொழுகைக்கு வருகிற போது போதையோடு வரக்கூடாது. அப்போ ஒரு நாளைக்கு நாம 5 தடவை என்ன செய்யணும்? தொழணும். அந்த அன்றைய சமூகம் எப்ப பார்த்தாலும் மதுபானத்தோடு இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை எப்படி அல்லாஹ் திருத்துகிறான், எப்படி வறுத்தெடுக்கிறான்? ஒரு நாளைக்கு 5 தடவை தொழ வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது அப்ப தொழுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது இந்த குடிப்போதையை நிறுத்த வேண்டும். இப்படி ஒரு நாளைக்கு 5 தடவை இதை கடைபிடிக்குமையானால் எப்போதும் தன்னுடைய வாழ்க்கையை குடிபோதையிலே கழித்துக் கொண்டிருந்த அந்த மக்கள் திருந்துவதற்கு, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இது ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது. இதனால் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? தொழுகைக்கு நெருங்குகிற போது நீங்க மதுபானத்தோடு குடிபோதையில் இருக்கிற போது நெருங்கக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தக்ரபுஸ் ஸலா வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையாக இருக்கிற போது நீங்க தொழுகைக்கு நெருங்காதீர்கள். ஹத்தா தஅலமு மா தகூலூன், நீங்கள் கூறுவது உங்களுக்கு தெளிவாக விளங்குகிற வரை. நீங்க போதையோடு இருந்தால் நீங்க என்ன சொல்றீங்க, உங்க பேச்சு உங்களுக்கே விளங்காது, நீங்க தன்னை மறந்து விடுவீர்கள். இந்த மாதிரி நிலையில நீங்க தொழுகையில நின்றீங்கன்னு சொன்னால் அது உங்களை அழிச்சிடும். அதனால நீங்க போதையா இருக்கிற போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள். இந்த வசனம் அருளப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்களும் அப்துர்ரஹ்மான் பின் அவுப் என்று சொல்லக்கூடிய நபி தோழர், இவங்க 2 பேரையும் ஒரு அன்சாரி குலத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு விருந்துக்கு அழைக்கிறாரு. விருந்துக்கு அழைச்சா அவர்களுக்கு விருந்தையும் கொடுக்கறாங்க, அதே நேரத்தில் மதுபானத்தையும் கொடுக்கறாங்க. மதுபானம் தடை செய்யப்படல. அப்ப இந்த மதுபானத்தையும் கொடுத்தால் அந்த விருந்தை சாப்பிட்டு மதுபானத்தையும் குடிச்சிட்டு மக்களுக்கு மக்ரிபுடைய தொழுகை நடத்துகிறார். இந்த மக்ரிபுடைய தொழுகையில குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்று சொல்லக்கூடிய சூராவை ஓதி தொழுகிறார். அந்த மாதிரி தொழுவிக்கக்கூடிய நேரத்தில் இந்த சூராவை தப்பும் தவறுமாக ஓதுகிறார். அப்பதான் அல்லாஹ் இந்த வசனத்தை அருளி, நீங்க போதையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகைக்கு நெருங்காதீர்கள் என்று தடுக்கிறான். 4வது கட்டமாக அதாவது இதை தெளிவாக இனிமேல் நீங்க குடிக்க கூடாது, இந்த போதையை பயன்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் புறக்கணிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம், மது, சூதாட்டம், பழிவிடங்கள், குறிகேற்பதற்கான அம்புகள், ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், இவைகள் அருவருப்பானதும் ஷைத்தானுடைய செயலும் ஆகும். ஃபஜ்தனிபு, இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்ப இந்த போதை பொருட்களில் இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, இனிமேல் குடிக்காதீங்க, நீங்க வெற்றி அடைவீங்க. இதெல்லாம் ஷைத்தானுடைய செயல், அருவருக்கத்தக்க செயல் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னமா யுரீது ஷைத்தான் அயூக்கிய பைனக்குமுல் அதாவத வல் பலாக பில் ஹம்ரி வல் மைசிர், நிச்சயமாக ஷைத்தான் விரும்புவது எல்லாம் மது, சூதாட்டம், இவைகள் மூலமாக உங்களுக்கிடையே பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி வயசுத்துக்கும் அன் திக்ருல்லாஹி வ அனிஸ் ஸலா, அல்லாஹ்வை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கத்தான் ஷைத்தான் விரும்புகிறான். ஃபல் அன்தும் முந்தஹூன்,
எனவே இதிலிருந்து நீங்க விலகிக் கொள்ள மாட்டீங்களா என்று இறுதியாக 4வது கட்டமாக அல்ல இந்த வசனத்தை அருளுகிறான். இந்த வசனம் அருளப்பட்ட உடனே முழுமையாக இந்த போதைப் பொருட்கள் தடை செய்யப்படுகிறது. அப்ப இந்த வசனம் யாருக்கெல்லாம் கேள்விப்படுகிறதோ அவர்கள் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்த கூடாது என்று இஸ்லாம் பிரகடனம் செய்கிறது. அப்ப மதுவை குடிக்க கூடாது என்று ஒரு தடையை மட்டும் விதிக்காமல் மதுவை குடிக்குகின்ற போது அதை தூண்டுவதற்கு எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த மாதிரி எல்லா காரியங்களையும் சேர்த்து இஸ்லாம் தடை செய்கிறது. எப்படி தடை செய்கிறது? மதுவை குடிப்பது எப்படி தடையோ அதை விற்பது, அதை பிறருக்கு அன்பளிப்பாக கொடுப்பது, மருத்துவம் செய்வது, சமையல் பொருட்களாக பயன்படுத்துவது, இவை ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாம் தடையை விதிக்கிறது. இதற்கான நபிமொழிகளை நீங்கள் பாருங்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனிதர் என்ன செய்றார்? ஒரு தோல்பை நிரம்ப மதுவை கொண்டு அன்பளிப்பா கொடுக்கிறார். அன்பளிப்பா கொடுத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ் மதுவை தடை செய்திருக்கிறான், இது உனக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க. எனக்கு தெரியாதுங்கிறார். தெரியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழரிடத்தில் ஏதோ ரகசியம் சொல்றாரு. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அவரிடத்தில் என்ன ரகசியம் சொன்னீங்க? இதை விற்பனை செய்யும்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லதி ஹர்ரம சுபஹ ஹர்ரம பயஹா, மதுவை குடிப்பதற்கு தடை செய்த அல்லாஹ் தான் அதை விற்பதற்கும் தடை செய்து விட்டான். எந்த அல்லாஹ் குடிப்பதற்கு தடை செய்தானோ அவன் இதை விற்பனை செய்வதற்கும் தடை செய்து விட்டான். இதை சொன்ன உடனே அந்த தோழரை பாருங்க, ஃபபதகல் மஸாதத ஹத்தா ஸஹப மா ஃபீஹா, உடனே அந்த மனிதர் அந்த தோல் பையை திறந்து விடுகிறார். திறந்தா அதில் இருக்கக்கூடிய மதுபானம் அப்படியே கீழே கொட்டி விடுகிறது, அப்படியே கீழே வழிந்தோடி போகிறது என்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன பார்க்கிறோம்? ஒரு மதுபானத்தை நாம் ஒரு ஆளுக்கு அன்பளிப்பா கொடுக்கலாமா என்று சொன்னால் அன்பளிப்பா கொடுக்க கூடாது. இரண்டாவது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவிலானில் ஹம்ரி துத்தகிது ஹல்லா ஃபகாலலா, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மதுவை சமையல் பொருட்களாக பயன்படுத்துவதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? கூடாது, அது உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி தாரிக் பின் சுவைத் என்று சொல்லக்கூடிய நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே மருத்துவம் செய்வதற்காக இந்த மதுபானத்தை தயார் செய்யலாமா, மருத்துவத்துக்கு இதை பயன்படுத்தலாமா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இந்த தோழர் கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? இன்னஹு லைஸ பிதவாகின் வலாகின்னஹு தாகும், அது மருந்து இல்ல, அது ஒரு நோய். இந்த மதுபானம் என்பது அது நோயை தவிர அது உங்களுக்கு மருத்துவம் செய்யாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதுபோக மதுவை பற்றி மக்களுக்கு ஞாபகம் வந்துவிடக் கூடாது என்பதை கருதிய இஸ்லாம் மதுபானங்களை தயாரிப்பதற்காக அரபுகள் ஆரம்பத்தில் பயன்படுத்திய பாத்திரங்கள் இருக்குது, இதை கூட நீங்க பயன்படுத்த கூடாது என்ற ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். பின்பு இந்த தடைகள் எல்லாம் தாண்டி இவர்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் குடிக்க மாட்டார்கள் என்கிற நிலை வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? நான் உங்களுக்கு சில பாத்திரங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருந்தேன், இப்ப தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், பாத்திரம் எந்த ஒன்றையும் உங்களுக்கு ஹலாலாகவோ ஹராமாகவோ ஆக்காது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய பானம் இருக்குது, அதை பொறுத்து அதுதான் ஹராம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தஷ்ரபு முஸ்கிரா, போதை தரக்கூடிய எல்லாம் உங்களுக்கு ஹராமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த வரலாற்று செய்தி எதற்குன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிற சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? போதைக்கு அடிமைப்பட்ட சமுதாயம். அப்ப அவங்க நம்மள மாதிரி குடிப்பாங்களா? அப்ப அவங்க குடமா குடிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 23 ஆண்டு காலத்தில் அவர்களை நல்ல மனிதர்களாக மாற்றி காட்டுகிறது.
எப்படியெல்லாம் அவர்களை அல்லாஹ் அந்த மதுவில் இருந்து போதை பொருட்கள் இருந்து விடுவித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப நாம என்ன நினைக்கலாம் தெரியுமா? நாம எல்லாம் மதுபானம் குடிக்கிறோமா? விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் வேண்டுமானால் மதுபானம் குடிக்கலாம். அப்ப நாம எல்லாரும் மதுபானம் குடிக்கிறோமா? இல்ல. சில பேர் பீடி வாய்ப்பார்கள், சில பேர் வெத்தில வாக்கு சுண்ணாம்பு போயில இதை ஒன்றா சேர்த்து அடிப்பார்கள், சில பேர் இந்த மூக்குத்தூள் அந்த மாதிரி இந்த லேகியங்கள் இப்படி எல்லாம் பயன்படுத்துவார்கள். இப்படியான நிலைகளை பார்க்கிறோமா இல்லையா? இப்ப இந்த மதுன்ற என்ன, நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு சாராயம் இருக்குது, இது மட்டும்தான் மது என்று நாம் நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கெல்லாம் நமக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த இஸ்லாம் வந்து எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய மார்க்கம், அவ எல்லா காலத்துக்கும் பொருந்துகின்ற மார்க்கமா இருக்கின்ற காரணத்தினால் அப்ப இதற்கு பின்னால் வருகின்ற மக்களுக்கும் இதுல பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? குல்லு முஸ்குரின் ஹம்ருன், போதை தருகின்ற ஒவ்வொன்றும் மதுபானம் தான். வக்குல்லு ஹம்ரின் ஹராம், போதை தரும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஹராம். அப்ப மதுபானம்னா என்ன? இப்ப நாம சாராயம் என்று சொல்லுவோமே, இது மட்டும் தான் மதுபானமா? எதுவெல்லாம் உங்களுக்கு போதை தருகிறதோ அதுவெல்லாம் உங்களுக்கு ஹராம். இப்ப போதை தந்தா தான் ஹராம். இப்ப ஒரு மதுபான போத்தல் இருக்குதுன்னு வைங்க, அதுல ஒரு அரை போத்தல் குடிச்சா தான் இவருக்கு ஒரு மாதிரி மஸ்து வரும் என்று சொன்னால் இவர் என்ன செய்யறாரு? அரை கிளாஸ் குடிக்கிறாருன்னு வைங்க, அப்ப போதை வராது. இப்ப ஹராம் இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? போதை தரக்கூடிய பொருட்களை வந்து நீங்க கொஞ்சமாக பயன்படுத்தினாலும் அதுவும் ஹராம் தான். அப்ப தெளிவாக வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எந்த அளவுக்கு இஸ்லாம் இதை தடுக்கிறது? நம்ம வட்டியை பார்க்கிறோம். இந்த வட்டியை பத்தி இஸ்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுகிறது? வட்டி வாங்குகிறவன், கொடுக்கிறவன், கையெழுத்து போடுறவன், அதற்கு சாட்சியாக நிற்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் குற்றத்திலே சமமானவர்கள். இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? இதே மாதிரிதான் இந்த போதை பொருட்களோடு சம்பந்தப்பட்டவர்களை இஸ்லாம் எப்படி சொல்லுது? ஒரு மனிதனை பொறுத்தவரையில மதுபானத்துடன் போதை பொருட்களுடன் அவர்கள் சம்பந்தப்படக்கூடாது. யாரெல்லாம் இது சம்பந்தப்படுகிறார்களோ அத்தனை பேரும் குற்றவாளிகள் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? மதுபானத்தையும் அதை யாரெல்லாம் பருகுகிறார்களோ குடிக்கிறார்களோ அவர்களையும், பிறருக்காக பருக கொடுக்கின்றவர்களையும், அதை விற்கக்கூடியவர்களையும், அதை வாங்குகின்றவர்களையும், அதை பிறருக்காக தயார் செய்து கொடுக்கக்கூடியவர்களையும், தானே தயார் செய்து கொள்கின்றவர்களையும், அதை சுமந்து செல்கின்றவர்களையும், யாருக்காக சுமந்து செல்லப்படுகிறதோ அவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ் இவர்களை லாயனத்து செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப நான் குடிக்கல, நான் தயாரிச்சு கொடுக்கிறேன், நான் குடிக்கல விற்பனை செய்யறேன், நான் குடிக்கல அது சுமந்து போய் கொடுக்கிறேன், இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் குடிச்சால் அவனுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறதோ இதே மாதிரி சாபம் யாருக்கு இருக்குது? அது சுமந்து போகக்கூடியவர்களுக்கு இருக்குது, விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு இருக்குது. அப்ப இவர்களுக்கெல்லாம் இந்த நிலை இருக்குது. இப்ப இந்த நபிமொழியை வந்து உங்க ஆள் மனதுல ஆள பதிஞ்சு கொள்ளுங்கள். இந்த நபிமொழிய ஒவ்வொரு முஸ்லிம் வியாபாரிகளும் தன்னுடைய கடைகளிலே எழுதி ஒட்டி கொள்ளுங்கள். யாரெல்லாம் இதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ, இந்த போதைப் பொருட்களுக்கு யாரெல்லாம் அடிமைப்படுகிறார்களோ, போதைப் பொருள் சொன்னால் அங்க சகோதரர்கள் வெளியில விளையாடிட்டு இருக்காங்க, பள்ளி வாசலுக்கு வந்த பள்ளி வாசலுக்கு வாங்க, ஜும்மா வீணாக்காதீங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்க. அடிமைப்பட்டு இருந்தால் இந்த நபிமொழி என்ன செய்யுங்க? உங்க வீடுகள்ல எழுதுங்க. அதே நேரம் உங்களுடைய வியாபார தரத்துல இந்த நபிமொழி எழுதி கொள்ளுங்கள். வெத்தில பாக்கு சுண்ணாம்பு போயில இதெல்லாம் சேர்த்து பாவிக்கிறீங்களே, இவங்களும் என்ன செய்யுங்க? உங்க பாக்கெட்ல இந்த நபிமொழி எழுதி போட்டுக் கொள்ளுங்கள். இந்த மூக்குத்தூள், லேகியம், இந்த மாதிரி எதுவெல்லாம் இருக்கிறதோ இதெல்லாம் பயன்படுத்துறீங்களே, இதுவெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? இதுக்கெல்லாம் அடிமைப்பட்டவர்கள் இதை எழுதி கொள்ளுங்கள். அப்போ ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், பீடி, சிகரெட்டு, தூள், லேகியம், கஞ்சா, மது, பான்புரக், வெத்திலை, இந்த மாதிரி எல்லாம் விற்பனை செய்கின்றார்களே, விற்பனை செஞ்சா உங்களுக்கு என்ன கிடைக்குது? அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப மனிதனுடைய சாபம் இல்ல, யார் சபிக்கிறான்?
படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மளை சபிக்கிறான். நீ மதுபானத்தை விற்பனை செய்தால், ஒரு பீடி விற்பனை செய்றிய, ஒரு வெத்தில வாக்கு சுண்ணாம்பு போயில விற்பனை செய்றீங்க, இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. இப்ப அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுக்கொள்ள வியாபாரிகள் தயாரா? இன்றைக்கு நிறைய முஸ்லிம் வியாபாரிகளை பார்க்கிறோம். எந்த கடையிலாவது பீடி இல்லாம ஒரு வியாபாரம் இருக்குதா? சுருட்டு இல்லாத ஒரு வியாபாரம் இருக்குதா? வெத்தில வாக்கு இல்லாத ஒரு வியாபாரம் இருக்குதா? எல்லா முஸ்லிம் வியாபாரிகள் என்ன நினைக்கிறாங்க? நாம ஒரு ஹோட்டல் செய்தால், ஒரு கடை செய்தால் அதில் பீடி சிகரெட் கண்டிப்பா இருக்கணும், அப்பதான் வாடிக்கையாளர்கள் வருவார்கள், இல்லைன்னா யாரும் வாங்க மாட்டாங்க என்று நம்முடைய நம்பிக்கை எதுல இருக்குது? இந்த பீடி மீது நம்பிக்கை இருக்குது, இந்த சிகரெட் மீது நம்பிக்கை இருக்குது, வெத்தில மீது நம்பிக்கை இருக்குது, அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்ல. இன்றைக்கு எந்த அளவுக்கு சொன்னால் கள்ளத்தனமாக எல்லாம் இந்த தூள்கள் விற்பனை செய்யப்படக்கூடிய சில பெண்களை கூட நாம் பார்க்கிறோம். அப்ப அதே மாதிரி சில தாய்மார்கள் என்ன செய்யறாங்க? இந்த பீடி சுத்துகிற தொழிலை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அதே மாதிரி சில ஆண்களும் என்ன செய்யறாங்க? இந்த தொழிலை மேற்கொள்கிறார்கள். அப்போ ஒன்றை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், எனக்கு பொருளாதாரம் தடை செய்யப்பட்ட முறையில் அல்லாஹ் ஹராமாக்கிய முறையில் எனக்கு தேவையா? அதே நேரத்தில் எனக்கு அல்லாஹ்வுடைய சாபம் தேவையா? யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு வீரியம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு தைரியம் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யுங்க? நீங்க பீடி விற்கலாம், கஞ்சா விற்கலாம், அபீன் விற்கலாம், வெத்தில வாக்கு சுண்ணாம்பு போயில விற்கலாம். அதை தாங்கிக் கொள்ள உங்களுக்கு தயார் இல்லையா? அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு பயப்படுறீங்களா? இந்த நிமிஷமே யாரெல்லாம் வியாபாரிகளாக இருந்து கொண்டு இந்த மாதிரி பீடி சிகரெட் விற்கிறீங்களோ, வெத்தில வாக்கு விற்கிறீங்களோ, தூள் விற்கிறீங்களோ, எவ்வளவு நீங்க பாசு கொடுத்து வாங்கினாலும் சரி பரவாயில்ல, இந்த நிமிஷத்திலிருந்து நீங்க அதை விற்காதீங்க, அதை யாருக்கும் கொடுக்காதீங்க. கொடுத்தா அல்லாஹ்வுடைய சாபத்தை நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள். இது கால வரை நீங்க தெரியாம இருந்தீங்க, இப்படி ஒரு செய்தி இருக்குது என்பதை அறியாமல் இருந்திருப்பீர்கள். இப்ப தெரிய வந்தாச்சா? அல்லாஹ்வுடைய சாபம் வருகிறது என்று தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட்டாச்சா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ன உங்களுக்கு சொன்னாச்சு. சொன்னதற்கு பின்னாடியும் நீங்க இதை வித்தீங்கன்னு சொன்னால் முதலாவது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம். அதை பெற்றுக்கொள்ள தயாரி என்றால் நீங்க விற்பனை செய்யலாம். இரண்டாவதாக இந்த பீடி குடிக்கக்கூடியவர்கள், சிகரெட், அதே மாதிரி மது, கஞ்சா, அபீன், லேகியம், வெத்தில பாக்கு, சுண்ணாம்பு போயில நிறைய முஸ்லிம்களை பார்க்கிறோம். முஸ்லிம்கள்ல எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? வெத்தில பாக்கு சுண்ணாம்பு போயில போடாத நிறைய முஸ்லிம்களை நீங்க பார்க்க முடியுமா? அவருடைய பொழுதுபோக்காக. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வீட்டுல எது இல்லாட்டியும் வெத்தில பாக்கு இருக்கும், பீடி சிகரெட் இருக்கும். இன்னைக்கு முஸ்லிம் வீடுகள்ல பார்க்கிறோமே இல்லையா? அப்ப இதை பயன்படுத்தக்கூடியவர்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் தேவையா? அல்லாஹ்வுடைய சாபத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியுமா? அல்லாஹ்வுடைய தண்டனையை உங்களால பெற்றுக்கொள்ள முடியுமா? அதற்கு நான் தயார் என்று யார் பிரகடனம் செய்கிறீர்களோ நீங்க குடியுங்கள், பீடியை குடிங்க, சிகரெட்டையும் குடிங்க, வெத்தில வாக்கு சுண்ணாம்பு போயில நல்லா சாப்பிடுங்க. எதுவரை? அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு நான் தயாராக நிற்கிறேன், அதை வாங்கிக் கொள்ள நான் தயார், அதற்கு பிரச்சனை இல்லை என்று தைரியத்தோடு நீங்க இருக்கிறீங்களா? அப்ப குடியுங்க. அதுக்கு அச்சப்படுறீங்களா? அதுக்கு பயப்படுறீங்களா? இந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் அதை தடை செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய சாபம் உங்களை காத்திருக்கிறது. இதுவரையும் தெரியாமல் இருக்கலாம், இப்ப உங்களுக்கு தெரிய வந்தாச்சு. இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கை நீங்க சுத்தி பாருங்கள். 15 வயது முதல் 75 வயது வரையும் இன்றைக்கு ஆண்கள் பெண்களும் இருக்கிறார்கள். பீடி, சிகரெட், தூள் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு எதற்கு போறாங்க? படிப்பதற்காக போகிறார்கள். அங்கேயும் இந்த தூளை பயன்படுத்தக்கூடிய மாணவர்களை பார்க்கிறோம். கள்ளத்தனமாக அவர்கள் சேப்பிலை அடித்துக் கொண்டு போகிறார்கள். ஆசிரியர்களுக்கு தெரியாமல் இந்த மாணவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த தூளை உதட்டிலையும் நாக்கு கடியிலையும் அவர்கள் போட்டுக் கொள்கிறார்கள், மண்டலை போன்று சுற்றுகிறார்கள். அப்ப இந்த மாதிரி நிலை மாணவர்களுக்கு மத்தியிலே உருவாகி இருக்கிறது. இதை தடுக்கக்கூடியவர்கள் யாரு? ஆசிரியர்களுக்கு கடமை இல்லையா? ஊர் பெரியவர்களுக்கு இந்த கடமை இல்லையா?
சமுதாய தலைவர்களுக்கு இந்த கடமை இல்லையா? இது பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிக்க மாட்டான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்ப இந்த தீமையை கண் முன்னால நடக்கிறது. ஒரு கடையில பீடி விற்கப்படுகிறது, சுருட்டு விற்கப்படுகிறது, வெத்தில விற்கப்படுகிறது, இந்த தூள் விற்கப்படுகிறது. நிர்வாகம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபம் வராது என்று நினைக்கிறீர்களா? இந்த தீமையை செய்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீங்க. உங்களுக்கு தடுக்க முடியாது, ஒரு எச்சரிக்கையை போட முடியாது. எந்த கடைகளில் எல்லாம் பீடி சிகரெட் விற்கப்படுகிறதோ அந்த கடையில் நாங்கள் சாமான் வாங்க மாட்டோம் என்று ஒரு எதிர்ப்பை காட்டினால் ஏன் நிறுத்த முடியாது? அதே மாதிரி பாருங்கள், நாம எப்படி மனிதனாக நிற்கிறோமோ அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த சமுதாயம் மனிதர்களா இல்லையா? அவர்களுக்கு இந்த மதுவை எப்படியெல்லாம் தடை செய்யப்பட்ட உடனே அவர்கள் தூக்கி எறிஞ்சாங்க பாருங்க. மதீனத்து சாலைகள்ல வெள்ளமாக அந்த மது ஓடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக மது விலக்கு வருவதற்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துறாங்க. உரையில் என்ன சொல்றாங்க? மக்களே, மிக விரைவில் இந்த மதுவை அல்லாஹ் தடை செய்துவிடக் கூடும். எனவே இப்ப யாரிடத்தில் எல்லாம் இந்த மதுபானம் இருக்கிறதோ இப்பவே என்ன செய்யுங்க, விற்பனை செய்து அதனுடைய லாபத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொஞ்ச காலம் போகல, திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் மதுபானத்தை தடை செய்து விட்டான், இந்த போதைப் பொருட்களை தடை செய்து விட்டான், பயன்படுத்த கூடாது என்று சொல்லிட்டு யாருக்கெல்லாம் இந்த வசனம் கிடைக்கிறதோ அவர்கள் எல்லாம் இதை பயன்படுத்தாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடை வைக்கிறாங்க. இதை தடை செய்த உடனே அந்த மதீனத்து சாலைகள்ல கொண்டு போய் நபி தோழர்களுக்கெல்லாம் இந்த வசனம் கேள்விப்பட்ட உடனே தன்னம் இருந்த அந்த மதுபான பானைகளோடு கொண்டு போய் மதீனத்து சாலைகளிலே அந்த மதுபானத்தை கொட்டி விட்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோமே இல்லையா? ஏன் அவர்களுக்கு அந்த துணிவு வந்தது? இந்த உலகத்தை நம்பியவர்களா? மறுமையை நம்பி இருந்தார்கள், மறுமைக்காக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் தடுத்தான் என்று சொன்னால் நாங்க தடுத்துக் கொள்வோம். அல்லாஹ் தடுக்கிற ஒன்று நமக்கு தேவையில்லை. அது நிறையவே இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு போய் கொட்டினார்களே. வியாபாரிகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? உங்க கடைகளில் பீடி சிகரெட் இருக்கிறதா? அதே மாதிரி தூள் இருக்குதா? வெத்தில வாக்கு இருக்குதா? ஒரு குழியை தோண்டுங்கள், கொண்டு போய் புதைத்து விடுங்கள், அல்லது தீயிலிட்டு எரித்து விடுங்கள். மதீனத்து தோழர்கள் அப்படித்தான் செய்தார்கள், கொண்டு போய் தெருவிலே கொட்டினார்களே. அதே நிலையை உங்களுக்கு கடைபிடிக்க முடியுமா? முடியாதா? நிச்சயமாக முடியும். இஸ்லாத்தை நம்பி இருந்தால், மறுமையை நம்பி இருந்தால், ஈமான் இருக்குமையானால் நிச்சயமாக இதை செயல்படுத்த முடியும். அடுத்து பாருங்கள், இஸ்லாம் எந்த அளவு கடுமையா செய்ய தெரியுமா? இந்த மதுபானத்தை, மதுபானம் என்றால் சாராயம் மட்டுமல்ல, மூக்குத்தூளும் சரி, இந்த கஞ்சாவும் சரி, வெத்தில வாக்கு சுண்ணாம்பு போயிலையும் சரி, இஸ்லாம் என்ன சொல்வது தெரியுமா? வலா யஸ்ரபு ஹீனா யஸ்ரபுகா வஹுவ முஃமின், மது அருந்துகின்றவன் மது அருந்தும் போது இறை நம்பிக்கையாளனாக இருந்து கொண்டு மது அருந்த மாட்டான். முஸ்லிமாக இருந்து கொண்டு நீ வெத்தில வாக்கு சாப்பிட மாட்டாய். ஒரு முஸ்லிமாக இருந்தால், முஸ்லிமாக இருந்து கொண்டு அவனுக்கு ஈமான் இருக்குமானால் அவன் வெத்தில வாக்கு சாப்பாடு மாட்டான், பீடி சிகரெட் அடிக்க மாட்டான், தூள் பாவிக்க மாட்டான். பாவிக்கிறான் என்று சொன்னா எப்படி பாவிக்கணும்? ஈமானை எடுத்து வச்சிட்டு தான் இவன் பீடி அடிக்கணும், ஈமானை எடுத்து வச்சிட்டு தான் வெத்தில வாக்கு சுண்ணாம்பு பாவிக்கணும். அப்ப ஈமானோடு பாவிக்க முடியாது. இதே நிலையில வெத்தில வாக்கு சுண்ணாம்பு போயில சாப்பிடுகிற நேரத்தில் உங்களுக்கு மௌத்து வந்து விட்டால் முஸ்லிமாக மௌத்தாவீங்களா? எப்படி மௌத்தாவீங்க? ஈமான் இல்லாதவனாக மரணத்து விடுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. எதற்காக இந்த எச்சரிக்கை? இதனால சாவக்கேடு தானே வருகிறது, சமுதாயம் அழிந்து கொண்டுதானே போகிறார்கள். இதனால் தான் இஸ்லாம் என்ன சொல்லுது? இதை கடுமையாக தடுக்குது. இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை குடிபோதைக்கு பழக்கிறார்கள். எப்படி பழக்கிறார்கள்? மகனிடத்தில் பெற்றோர் சொல்றாரு, மகனே போய் வெத்தில கொஞ்சம் வாங்கிட்டு வா, ஒரு பீடி வாங்கிட்டு வா, ஒரு சிகரெட் வாங்கிட்டு வா, ஒரு மூக்குத்தூள் வாங்கிட்டு வா. உங்க பிள்ளைக்கு செல்லுவீங்களா இல்லையா? சொல்லுகிற போது அவன் பீடியை வாங்கிட்டு வருவான், நீங்க குடிக்கிறத பாக்குறீங்க. குடிச்சிட்டு வீசுவாரா? இவன் என்ன செய்வான்? இவன் பழகுறான், இப்படிதான் பழகுறான். அதை எடுத்துட்டு போய் மறைவான இடத்துல கொஞ்சம் நெருப்பட்டியும் கொண்டு போய் அவன் குடிச்சு பார்க்கிறான். இதுல இன்ட்ரெஸ்ட் படுது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சவன்
இப்ப பெற்றோருக்கு தெரியாம குடிச்சவன் பெற்றோருக்கு முன்னால, அப்ப இத பெற்றோருக்கு கண்டிக்க முடியுமா? ஏன்னா நீ பீடி அடிக்கிறாய், நீ ஏன் சிகரெட் அடிக்கிறாய் என்று பெற்றோர்களுக்கு இதை கண்டிக்க முடியுமா? முடியாது. ஏன்? அந்த தப்பை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்து கொண்டு எப்படி தடுக்க முடியும்? இது ஒன்றாச்சா. அடுத்தது இந்த மதுபானத்தை, இந்த போதைப் பொருட்களை மதுபானம் என்றால் சாராயம் மட்டும் நினைக்காதீங்க. இன்றைக்கு தூள், இந்த மூக்குத்தூள் போடுகின்ற சில தௌஹீத்வாதிகளை கூட பார்க்கிறோம். பழுத்த தௌஹீத்வாதிகளாக நிற்கிறாங்க. நாங்க 20 ஆண்டுகளாக தௌஹீதை எடுத்து சொல்லுகிறோம், 25 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக தௌஹீதை எடுத்து சொல்லுகிறோம் என்று நெஞ்சில மாரதட்டி சொல்றீங்களே, ஏன் உங்களால மூக்குத்தூளை தடவ முடியல? ஏன் நிறுத்த முடியல? இன்னைக்கு எந்த அளவுக்கு தெரியுமா? பள்ளி வாசலுக்கு ஜமாத் தொழுகைக்கு வருவாங்க, சுஜூது போவாங்க. சுஜூது போனா சேப்புல இருந்து என்னவெல்லாம் விழும் தெரியுமா? சில பேர் சிகரெட் விழும், மூக்குத்தூள் விழும், காசு விழும். இப்படி எல்லாம் காசோடு சேர்த்தது மூக்குத்தூளும் சேர்ந்து விழுகுது, பீடியும் சேர்த்து விழுகிறது. எங்களுக்கு வெக்கமா இல்ல? அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்ல அல்லாஹ்வை தொழுகிறதுக்கு வர்றோம், ஹராத்தையும் சுமந்து கொண்டு வருகிறோம். ஈமான் இல்லாமல் போகும் என்று சொன்னார்களே, ஈமானை அடகு வைக்கும் என்று சொன்னார்களே, அதை தூக்கி எறியக்கூடிய தூளை சுமந்து கொண்டு தொழுகைக்கு வந்து தொழுகிறோம் என்றால், வீடியோடு வந்து பள்ளி வாசல்ல சப்புல நிக்கிறோம் என்றால், நாங்கள் முஸ்லீம்களா? முஸ்லீம்கள் வட்டத்துக்குள் வந்து விடுவோமா? இதெல்லாம் செஞ்சு பாருங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு இதை பயன்படுத்துகிறார்களோ, இப்படி பயன்படுத்தினால் 40 நாளுடைய தொழுகைகளை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். திரும்ப என்ன செய்யறான்? இவன் திருந்துகிறான், தப்புன்னு உணர்றான். வெத்தில சாப்பிடுறோமே, இவ்வளவு விபரீதம் இருக்குது, பீடி சிகரெட் அடிக்கிறோமே, சுண்ணாம்பு இந்த மாதிரி எல்லாம் பாவிக்கிறோமே, தூள் பாவிக்கிறோமே, இவ்வளவு விபரீதமா? ஈமானை கூட அடகு வைக்கிறா, இவ்வளவு பயங்கரமா இருக்குதா என்று ஒரு மனிதன் நினைக்கிறான். நினைச்சு திருந்துகிறான். திருந்தினா இவன் எல்லாம் மன்னிக்கிறான். திரும்ப என்ன செய்யறான்? திரும்பவும் இது பழைய படி இதை பயன்படுத்துகிறான். திரும்ப தௌபா கேட்டால் மன்னிக்கிறான். திரும்ப இவன் இதை பயன்படுத்துகிறான். திரும்ப திருந்துகிறான். திரும்ப எல்லாம் மன்னிக்கிறான். 4வது தடவையாக இவன் இந்த மாதிரி செஞ்சு திரும்ப திரும்ப இதை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், இனிமேல் இந்த விஷயத்துல எல்லாம் இவனுக்கு மன்னிப்பு இல்லை. இவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்க மாட்டான். மறுமையில் என்ன செய்வான்? ஹபால் என்று சொல்லக்கூடிய நீராற்றிலிருந்து இவனுக்கு நீர் புகட்டப்படும். ஹபால் என்ன? அந்த நரகவாசியுடைய காலில் இருந்து வரக்கூடிய சீலும் ரத்தங்களும். இதை குடிக்க தயாரா? வெத்திலை சாப்பிடக்கூடியவர்களே, பீடி அடிக்கக்கூடியவர்களே, இந்த தூளை பாவிக்கக்கூடியவர்களே, இந்த நரகத்தில் இருந்து, ஹபால் ஆற்றில் இருந்து இந்த சேலையும் ரத்தத்தையும் உங்களால் குடிப்பதற்கு வீரியம் இருக்கிறதா? அதற்கு தயாராக இருக்கிறீங்களா? அப்படியானால் இந்த போதை பொருட்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி விற்பனை செய்யக்கூடியவர்களும் இதை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? மதுபானத்துக்கு ஒரு காலம் வரும். அந்த காலம் வந்தால் புது புது பெயர்களை சொல்லி அழைப்பார்கள். என்ன சொல்லுவாங்க? மதுபானம் தானே, சாராயம் தானே ஹராமு, கஞ்சா தானே ஹராமு. இப்ப நாம் என்ன பயன்படுத்துறோம் தெரியுமா? பிஸ்கி, பிரான்ச், இப்படி பல புது பெயர்களை சொல்லி இது ஹராமா, சவுதி நாட்டில் இருக்குது, அரபி நாட்டில் இருக்குது என்று தனக்குள் அதை நாம திருத்தியும் காண்றோமே இல்லையா? எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எதுவெல்லாம் போதை தருகிறதோ அதற்கு நீங்க என்ன பேர் வச்சாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? யஸ்ரபுன் நாஸ மின் உம்மத்தில் ஹம்ரு யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா. என்னுடைய சமுதாயத்தில் சில பேர் வருவார்கள், மதுபானத்துக்கு புது புது பெயர்களை பயன்படுத்துவார்கள், பயன்படுத்தி அதை சாப்பிடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப யார் இந்த உலகத்துல இந்த மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இதை குடிக்கிறாங்களோ, குல்லு முஸ்கிரின் ஹம்ர், போதை தரும் ஒவ்வொன்றும் ஹராமாகும், வக்குல்லு முஸ்கிரின் ஹராம், இதெல்லாம் மதுவாகும், எல்லாம் மதுவும் ஹராமாகும் சொல்லிட்டு, ஒமன் ஷரிபல் ஹம்ர ஃபித் துனியா ஃபமாத வஹுவ யுதுமினுஹா லம் யதுப். யார் இந்த உலகத்திலே தொடர்ந்து மதுபானத்தை குடித்துக் கொண்டு போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு திருந்தி தௌபா செய்யாமல் மரணித்து விடுகிறார்களோ, லம் யஸ்ரபுஹா ஃபில் ஆகிரா, அவர் மறுமை நாளிலே சொர்க்கத்துடைய மதுவை அருந்த மாட்டார். இந்த உலகத்துல இந்த போதைப் பொருட்களை சாப்பிடுறீங்களா, மறுமையில் உங்களுக்கு சுவனத்துடைய அந்த மதுபானம் கிடைக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த அறிவுரை யாருக்கு? இவ்வளவு நேரம் சொல்லப்பட்ட அறிவுரை யாருக்கு? யார் அல்லாஹ்வை நம்பி மறுமையை நம்பி வாழுகிறார்களோ இவர்களுக்கு தான் இந்த அறிவுரைகள்.
இன்னும் சில பேரை பார்ப்பீங்க, இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையும் சரி வராது, அல்லாஹ்வுடைய தூதர் போதனைகளும் சரி வராது. இவர் பாடல என்ன செய்வாங்க, இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்ப குற்றம் செய்யக்கூடியவர்களை பார்த்து மற்றவர்களும் தப்புக்கு போவார்கள். இதற்கும் இஸ்லாம் என்ன செய்து, குற்றம் செய்கின்றவர்களை பார்த்து அடுத்தவர்கள் இந்த தப்புக்கு போக கூடாது என்பதற்காக இஸ்லாம் என்ன செய்து, இந்த மாதிரி ஆட்களுக்கும் தண்டனை இருக்குது. என்ன தண்டனை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதா சரிபுல் ஹம்ர ஃபஜிதுஹும், எவன் மதுபானத்தை இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துறானோ சாட்டையால் அடியுங்கள். சும்மையின் சரிபுல் ஃபஜிதுஹும், சும்மையின் சரிபு ஃபஜிதுஹும், மீண்டும் யார் இதை பயன்படுத்துறாங்களோ அப்பவும் சாட்டையால் அடிங்க. மூன்றாவது தடவை யார் பயன்படுத்துறாங்களோ அப்பவும் சாட்டையால் அடிங்க. இப்படி 3 தடவை சொல்லிட்டு சும்மையின் சரிபு ஃபக்துலுஹும், இதன் பிறகும் அவர்கள் இதை பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால் இவர்களை கொலை செய்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க. நீங்க நினைக்க வேணாம், ஒரு மூக்குத்தூள் தானே, ஒரு பீடி தானே, சிகரெட் தானே, ஒரு வெத்தில வாக்கு சுண்ணாம்பு போயில தானே இஸ்லாமிய அரசாக இருக்குமையானால் இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் என்று இஸ்லாம் பிரகடனம் செய்கிறது என்றால் எந்த அளவு கடுமையான குற்றம். ஏன்? இதனால் சமூகம் சீரழிகிறது, இதனால் நாடு கெட்டு போகிறது. வீட்டுக்குள்ளே பார்க்கிறோம் நாசமாகின்ற காட்சி. நபிகளாருடைய காலத்துல நோமான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மதுபானம் குடித்த நிலையில அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கொண்டு வரப்படுகிறார். கொண்டு வரப்பட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடுகளில் இருந்து கொண்டு அதை பார்க்கிறார்கள். பார்த்தால் அவர்களுக்கு அடிக்குமாறு கட்டளையிடுகிறார்கள். அப்ப தோழர்கள் என்ன செய்றாங்க, பேரித்த மர மட்டைகளாலும் செருப்புகளாலும் அவர்கள் அடித்தார்கள். அவர்கள் அடித்தவர்கள் நானும் ஒருவர் தான் என்று இந்த தோழர் சொல்லுகின்ற செய்திகளை பார்க்கிறோம். இப்ப இதுல இந்த ஜமாத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, சமுதாய தலைவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, பாடசாலை ஆசிரியர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு தெரியுமா? இந்த ஊரு திருந்த வேண்டுமா, அதே மாதிரி இதே மாதிரி மற்ற சமூகங்கள் மற்ற ஊர்கள் திருந்த வேண்டுமா, நம்முடைய சந்ததிகள் இந்த நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமா, யாரெல்லாம் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்களோ எச்சரிக்கை பண்ணுங்கள். இந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க, இது கொண்டு போய் நரகத்தில் சேர்க்கும், இது சமூகத்தை சீரழிச்சிடும் என்றெல்லாம் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுங்கள். எச்சரிக்கையை கொடுத்து அதையும் அவர்கள் கேட்காவிட்டால் பள்ளி வாசல் கலைங்க, அவர்களுக்கு மீண்டும் அழகான முறையில் அறிவுரை பண்ணுங்க. இது கூடாது, உங்களை நீங்கள் அழித்துக் கொள்கிறீர்கள், உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்கிறீர்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை பண்ணுங்கள். அதுவும் சரி வரவில்லையா, அவர்களுக்கு நீங்க சொல்றீங்க, அழகான முறையில் சொல்றீங்க, கேட்கவில்லை. இந்த நாட்டுடைய சட்டம் என்ன சொல்லுது, அரசாங்கம் என்ன சொல்லுது, அதற்கென்று பல பிரிவுகள் இருக்கிறது. குர்ஆனை சொல்லி கேட்க மாட்டோம், ஹதீஸை சொல்லி கேட்க மாட்டோம். இவர்களை அன்பான முறையில் அழைத்து இவர்களுக்கு அறிவுரை பண்ணினோம், அப்பவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன செய்யுங்க, இவர்களுக்கு எடுக்க நடவடிக்கை என்ன, போலீஸ் மூலமாக இவர்களுக்கு அறிவுரை பண்ண வேண்டும். இப்படி செய்து இவர்களை திருத்துவதற்காக பார்க்க வேண்டும் என்பதை நாம இந்த நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் நாம சொல்லுகிற அறிவுரை. அப்ப நிறைய இந்த நாட்டில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம் இளைஞர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டு அவர்கள் அங்கே எங்கே வாடிக்கொண்டிருக்கிறார்கள், சிறைச்சாலைகளிலே ஆண்டாண்டு காலமாக அங்கே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பெற்றோர்கள் ஏக்கம் விடுகிறார்கள், என் மகனை எனக்கு பார்க்கின்ற பாக்கியம் இல்லையா என்றெல்லாம் ஏக்கம் விடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், யாரெல்லாம் விற்பனை செய்கிறீர்களோ இந்த நிமிஷத்திலிருந்து அதற்கு சாவுமணி கொடுங்கள். யாரெல்லாம் இதை பயன்படுத்துகிறீர்களோ இந்த நிமிஷத்திலிருந்து நான் பயன்படுத்த மாட்டேன் என்று ஒரு உறுதிமொழி எடுங்கள். இதற்கு பின்னால் நீங்கள் இந்த அறிவுரையை கேட்டு நீங்கள் செய்யப்படவில்லை என்றால் மறுமையில் இந்த இடம் பேசும். இந்த இடத்து அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லும், யா அல்லாஹ், இது பற்றி கடுமையாக சொல்லப்பட்டது, போதைப் பொருள் கூடாது என்று சொல்லப்பட்டது, ஆனாலும் இந்த சமூகம் கேட்கல, நாங்க சொல்லிட்டோம், தப்பிட்டோம், பள்ளிவாசல் சொல்லிட்டோம், சொன்னதற்கு பின்னாடியும் நீங்க பயன்படுத்துவீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும் என்பதை புரிந்து அதிலிருந்து திருந்து அதற்கு அதன் பக்கம் எட்டி பார்க்காத சமூகமாக அல்லாஹ் நமக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் கொன்று விடாதீர்கள், வலா துல்கு பிஐதிக்கும் இலா தஅலுகா,
உங்கள் கைகளால் நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். எங்களை நாங்களே கொள்ளக்கூடாது, எங்களுக்கு எங்கள் கைகளாலேயே நாசத்தையும் தேடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நிறைய பேரை பார்க்குறீங்க, ஒரு கடைக்கு போய் ஒரு சிகரெட் வாங்குறீங்க, அந்த புகைத்தல் பெட்டியில 3 மொழியிலையும் போட்டிருக்கிறது. என்ன போட்டிருக்குது? அரசாங்க எச்சரிக்கை. அரசாங்க எச்சரிக்கை போட்டு புகைத்தல் புற்றுநோயை உருவாக்கும் போட்டிருக்குதா இல்லையா? தமிழ் தெரியாவிட்டால் அவர் சிங்களத்தில் பார்க்கலாம், சிங்களம் தெரியாவிட்டால் ஆங்கிலத்தில் பார்க்கலாம். அப்ப இந்த 2 மொழியும் தெரியாவிட்டால் தமிழ்ல பார்க்கலாம். 3 மொழிகளிலும் போட்டு அரசாங்க எச்சரிக்கை போட்டிருக்குதா இல்லையா? அவ்வளவு தெரிஞ்சும் புற்றுநோயை உருவாக்கும் புகைத்தல் என்று தெரிஞ்சு கொண்டு நாம் என்ன செய்யறோம்? இதை குடிக்கிறோமே இல்லையா, பயன்படுத்துறோமே இல்லையா? இன்னொரு நிலையில நீங்க பாருங்க, மகாரகமையில் இருக்கக்கூடிய புற்றுநோய் ஆஸ்பத்திரி இருக்குது, இதுக்கு போங்க, ஒரு நாளைக்கு போங்க. அங்க போய் இந்த புற்றுநோயினால் அவதிப்படுகின்ற மக்களை பாருங்கள். சில பேருக்கு வாயில புற்றுநோய், நாக்குல புற்றுநோய், உதட்டுல புற்றுநோய். எதனால? இந்த புகைத்தலை பயன்படுத்தினார்கள். வெத்தில பாக்கு சுண்ணாம்பு போயில பயன்படுத்தியதனால் இவர்கள் புற்றுநோய்க்கு அடிமைப்பட்டார்கள். ஒரு சுட்டி பாருங்கள். அப்ப எந்த அளவுக்கு எல்லாம் அவர்கள் அவதிப்படுறாங்க. இதை பார்த்துட்டாவது நாம திருந்த கூடாதா? அடுத்ததாக, இதனால நாம் மட்டும் நாசமா பெறுவோமா? நான் இந்த மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்தினால் அது என்னோடு மாத்திரம், நான் மாத்திரம் தான் நாசமா போறேன்னா இல்ல. அதை பயன்படுத்திட்டு என் மனைவியோடு இல்லறத்துல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறேன், மனைவிக்கு ஆபத்து, மனைவிக்கு நோயை வாங்கி கொடுக்கிறோம். அதன் மூலமா உருவாகிற குழந்தைகள், அவர்களுக்கு அந்த நோயை நாம வாங்கி கொடுக்கிறோம். ஒரு சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைதான் இந்த போதைப் பொருட்கள். அப்ப இதற்கு நாம் அடிமைப்படக்கூடாது. இதற்கு அடிமைப்பட்டு விட்டால் நாம் மாத்திர நாசமாகல, சமூகமே நாசமாகிறது. எவனிடத்தில் சுயநலம் இருக்கிறதோ அவன் விற்பனை செய்வான். எனக்கு தேவை பணம், எனக்கு தேவை காசு என்று நீங்க பார்க்காதீங்க. சமூகத்தின் மீது அக்கறை வைங்க, சமுதாயத்தின் மீது ஒரு நம்பிக்கை வைங்க. சமுதாயம் சீரழியக்கூடாது, சமுதாயம் நாசமாக கூடாது என்பதுல கூடுதல் ஒரு கவனம் செலுத்துங்கள். அடுத்ததாக, நீங்க என்ன தெரியுமா, உங்களுடைய கண் முன்னால உங்க பிள்ளை என்ன செய்யுது? ஒரு 5000 ரூபாய் நோட்டை அப்படியே தீயில போட்டு எரிக்குது. ஒரு 5000 ரூபாய் நோட்டை தீயில போட்டு உங்க கண் முன்னால எரிக்குது. எரித்தா அந்த பிள்ளைய பார்த்து நீங்க என்ன கேள்வியை கேட்பீங்க? இந்த 5000 ரூபாய் நோட்டை எரிச்சிட்டியான்னு கேட்பீங்களா இல்லையா? இந்த கேள்விய யாரிடத்துல கேட்க? உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்? யார் புகைத்தலை பயன்படுத்துறீங்களோ, பீடி சிகரெட் பயன்படுத்துறீங்க, வெத்தில பாக்கு சுண்ணாம்பு பயன்படுத்துறீங்க, இது உங்கள்கிட்ட நாம திருப்பி கேட்கிறோம். அந்த புள்ளைட்ட எப்படி கேள்வி கேட்டீங்களோ அது மாதிரி நீங்கள் தானே என்ன செய்றீங்க? இந்த பீடி என்று வாங்கி அதை கரியாக அப்படியே நெருப்புலிட்டு எரிக்கிறீங்களே, அந்த பிள்ளையை மட்டும் கண்டிக்கிறீங்களே. அப்ப நீங்களும் அந்த வேலையை தானே செய்றீங்க. அடுத்து என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க பள்ளி வாசலுக்கு வர்றீங்க, பள்ளி வாசலுக்கு வந்தா பச்சை வெங்காயம், வெள்ளைப்பூடு இவைகளை சாப்பிட்டு விட்டு பள்ளி வாசலுக்கு வர வேண்டாம். ஏன்? இதனால வானவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துர்நாற்றம் ஏற்படுகிறது. இஸ்லாத்துல தடை இல்லை. வெங்காயம், பச்சை வெள்ளைப்பூடு சாப்பிடுவது ஹராம் இல்லை. சாப்பிட்டு பச்சையாக சாப்பிட்டு பள்ளி வாசலுக்கு வர வேண்டாம். ஏன்? வந்து தொழுகையில சப்புல நின்றீங்கன்னு சொன்னால் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல், அந்த நாத்தம் வரும். இப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லுது. அப்படியானால் இஸ்லாம் தடை செய்த பீடி அடிக்கிறீங்க, சிகரெட் அடிக்கிறீங்க, வெத்தில வாக்கு சாப்பிடுறீங்க, இது எல்லாம் சாப்பிட்டு பள்ளி வாசல சப்புல வந்து நிக்கிறீங்களே, அடுத்தவர்களுக்கு பக்கத்தில் நிக்க முடியாது. இந்த தூள் போடக்கூடியவர்கள், இந்த மாதிரி வெத்தில வாக்கு சுண்ணாம்பு பயன்படுத்தக்கூடியவர்கள் சப்புல வந்து நிக்கிறீங்களே, அடுத்தவர்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல் தெரியுமா? அப்ப இதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு ஹராத்தை செய்வதனால எத்தனை நபிமொழிகளை நாங்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனை குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இதையெல்லாம் நினைத்து சில பேருக்கு இதை பேசுவதன் மூலமாக உள்ளம் புண்படலாம், பாதிக்கப்படலாம், இவ்வளவு கடுமையா சொல்லப்படுகிறது என்று நினைக்கலாம். சொல்லாவிட்டால் மறுமையில் நான் குற்றவாளி, மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பான். அப்ப அல்லாஹ்விடத்தில் நான் தப்பிக்கணும், நீங்களும் மறுமையில தப்பிக்கணும். அறியாம செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் நிச்சயமா மன்னிக்க கூடியவன். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்க, யா அல்லாஹ் தெரியாம செஞ்சிட்டோம், இப்ப விபரீதம் விளங்குது, யா அல்லாஹ்
இனிமேல் இந்த நிமிஷத்திலிருந்து இதை நான் பயன்படுத்த மாட்டேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் சபதம் எடுங்க. சில பேர் என்ன செய்வாங்க, பொழுதுபோக்குக்காக ஒரு வெத்தில சுண்ணாம்பு தானே சாப்பிட்டு தானே பார்ப்போம் என்றெல்லாம் பயன்படுத்துவீங்க. அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு நாம கேட்கிறது என்ன, இதை பயன்படுத்தாதீங்க, இன்றிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த தீமைகளிலிருந்து விடுபட வேண்டுமானால் இஸ்லாம் போட்ட இந்த வரம்புகளை இந்த உலகம் கடைபிடித்தால் ஒரே நிமிடத்தில் இந்த உலகம் திருந்தும், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலைகள் இல்லாமலாக்க போய்விடும் என்பதை புரிந்து அப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து விலகி நம்ம எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்து மறுமையில வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.